சட்டமன்றத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பி இருக்கிறது டங்ஸ்டன் சுரங்க விவகாரம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம் மத்திய அரசோடு கைகோர்த்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறதோ என்ற சந்தேகங்களை கிளப்புகிறது இந்த அரசின் செயல்பாடுகள். மீத்தேன் எரிவாயு, ஹைட்ரோ கார்பன், பரந்தூர் விமான நிலையம் போன்ற வரிசையில் இந்த திமுக அரசாங்கத்தால் அடுத்து கொண்டு வரப்போவதுதான் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க கடந்த 2023 நவம்பர் மாத தொடக்கத்தில் அனுமதி அளித்திருக்கிறது மத்திய அரசு. தமிழர்களின் பெருமைக்குரிய அடையாளமாக கருதப்படுகிற இந்த பகுதியில்தான் டங்ஸ்டன் இருப்பதாக சுரங்கம் வெட்ட அனுமதித்திருக்கிறது மத்திய அரசு. இது பற்றிய தகவல் வெளியானதும் இந்த சுரங்க அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்பகுதி மக்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதிமுகவும் மக்களோடு மக்களாக களத்தில் நின்றது. ஆனால் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியோ டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஒருபுறம் அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கிவிட்டு இன்னொருபுறம் அதை எதிர்ப்பது போல போடும் நாடகத்தை சட்டமன்றத்திலேயே தோலுரித்து காட்டிவிட்டார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. கடந்த நவம்பர் மாதம் வரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எந்த எதிர்ப்பும் தமிழ்நாடு அரசிடம் இருந்து வரவில்லை என்றும் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடப்படுவதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசிடமிருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய அரசு எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறது. இப்படியாக அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு அனைத்து வழிகளிலும் துணை போன திராவிட மாடல் அரசு இப்போது மக்களிடம் கடுமையான எதிர்ப்பு எழுந்த பிறகு அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதைப் போல நாடகமாடுகிறது. இந்த விவரங்களை எல்லாம் ஆதாரப்பூர்வமாக எடுத்துச் சொன்னவுடன் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போனது திராவிட மாடல் அரசாங்கம். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அலட்சியமாக செயல்பட்டது என்றும் விரைவாக செயல்பட்டிருந்தால் டெண்டர் விடும் முன்னரே இதனை தடுத்திருக்கலாம் என்றும் குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சி தலைவர். மேலும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பிய உடனே என்ன செய்வதென்றே தெரியாமல் முதலமைச்சர் பதறியதை சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்தவர்களுக்கு புரியும். வழக்கமாகவே மக்கள் பிரச்சனைகளை பற்றி கவலைப்படாமல் இது போன்ற திட்டங்களுக்கு எதிர்ப்பை காட்டாமல் அல்லது மக்கள் விரோத திட்டங்களை தமிழ்நாட்டில் அனுமதித்துவிட்டு பின்னர் வந்து நாடகம் போடுவதை அதிமுக என்றுமே தோலுரித்து காட்டும் என்பதை இன்றைக்கு சட்டமன்றத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட துடிக்கிறதா திமுக? மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் திமுக இரட்டை வேடம் போட்டுவிட்டு மக்களிடமும் எதிர்க்கட்சியிடமும் இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியவுடன் அதனை சமாளிக்க முடியாமல் திணறும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.